ஃப்ரெண்ட்ஸ், குப்பை போடுறதுனா நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இந்த மாதிரி பேப்பரையோ அல்லது அட்டையையோ இந்த மாதிரி தூக்கி போடுறதுதான் குப்பை போடுறது அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த தட்டை எடுத்த கொண்ட சேகரிக்கும் ட்ரேயில கொண்டு போய் வைக்காம விட்டாலும் அது குப்பை போடுறதுக்கு சமம் அப்படின்னு தேசிய சுற்றுப்புற ஆணையம் சொல்றாங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நீங்க தேக்கா போற ஆளா, அப்ப அவசியம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது தேக்கா நிலையத்துல நீங்க குப்பை போட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனையும் பிளஸ் பொதுமக்கள் முன்னிலையில உங்களுக்கு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற தண்டனையும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை எந்த மாதிரியான தவறுகள் செய்தா இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேக்கா நிலையம்னு சொல்லக்கூடிய தேக்கா மால். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துக்கு ஒருவேளை நீங்க டீ குடிக்க அல்லது பியர் ட்ரிங்க் பண்ண அல்லது சாப்பிட போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னு கேட்டா, குப்பை போடுறவங்களை கண்காணிக்க தேசிய சுற்றுப்புற ஆணையம் கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலுமே கேமரா பொருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசிய சுற்றுப்புற ஆணையத்தோட அதிகாரிகளும் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. நீங்க செய்யும் தவறுகளை அவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஸ்பாட்லே உங்களை அபராதம் விதிப்பாங்க. அது இல்லாம தூய்மை பணியை பொதுமக்கள் முன்னாடியே செய்ய சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குப்பை போடுறதுனா நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இந்த மாதிரி பேப்பரையோ அல்லது அட்டையையோ இந்த மாதிரி தூக்கி போடுறதுதான் குப்பை போடுறது அப்படின்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க மேசையில உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த தட்டை எடுத்த கொண்ட சேகரிக்கும் ட்ரேயில கொண்டு போய் வைக்காம விட்டாலும் அது குப்பை போடுறதுக்கு சமம் அப்படின்னு தேசிய சுற்றுப்புற ஆணையம் சொல்றாங்க. அதாவது நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அந்த கேனை மேசையிலே விட்டுட்டு போனாலும் சரி, அதே போல பியர் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த கேனையும் மேசையில விட்டுட்டு போனாலும் சரி, குப்பை போடுறதுக்கு சமம். ஒருவேளை தேசிய சுற்றுப்புற ஆணையத்தோட அதிகாரிகள் உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு 3 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அளவுக்கு தூய்மை பணி செய்வதற்கு உங்களை ஆணையிட்டுருவாங்க. சரிங்களா? அதனால யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. அதாவது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேயை எடுத்தோட ட்ரே சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. நீங்க டேபிள துடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த மேசையில நீங்க சாப்பிட்ட அந்த கழிவுகளை அவசியம் நீங்க அப்புறப்படுத்தணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இந்த தகவலை தஞ்சோங் பகார் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் கலாச்சார சமூக இளையர்துறை துணை அமைச்சருமான மிஸ்டர் ஆல்வின் டான் கடந்த மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதை அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி குப்பை போட்டதா 200 பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த 200 பேருக்கும் அபராதம் விதிக்க போவதா அவங்க சொல்லியிருக்காங்க. இத பத்தி இணையத்துல ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு. அதாவது சாப்பிட்டவங்களே மேசையை சுத்தம் பண்றது இது சரியா அப்படின்னு தேசிய சுற்றுப்புற ஆணையத்துக்கிட்ட இந்த கலந்துரையாடல்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு தேசிய சுற்றுப்புற ஆணையம் நீங்க மேசையை துடைக்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க சாப்பிட்டதை அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, தேக்கா நிலையத்துக்கு பலவிதமான மக்கள் போற இடம். நீங்க கிளீன் பண்ணாதான் அவங்களும் சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அதனால மேசையை துடைக்கலாட்டியும் நீங்க சாப்பிட்ட அந்த கழிவுகளை அல்லது தட்டுகளை கேன்களை அவசியம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றத்துல ஈடுபட்டவங்க 2-3 மாசத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் 200 பேர் பிடிபட்டதா தேசிய சுற்றுப்புற ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மதியானம் 1 மணில இருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ மூலம் உங்களை எச்சரிக்கை பண்ணுவாங்க. அதாவது நீங்க சாப்பிட்ட பொருளை வச்சுட்டு போகாதீங்க அல்லது தட்டை வச்சுட்டு போகாதீங்க, அதை எடுத்து சுத்தம் படுத்துங்க அப்படின்னு ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் உங்கள்ட்ட அந்த ஆடியோ மூலம் உங்களை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இத பத்தி இந்த கடைக்காரங்கள்ட்ட பேட்டி கேட்கையில நிறைய பேர் சாப்பிட்டதை சுத்தம் பண்ணாமே போயிடுறாங்க. இந்த மாதிரி கடுமையான தண்டனை விதிச்சா மட்டும்தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா, தேக்கா நிலையத்துக்கு போனவங்களுக்கு தெரியும். அதாவது தேக்கா மால்ல எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேண்டாம். அதனால அங்க சாப்பிட போனீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கழிவுகளையும் சாப்பிட்ட தட்டுகளையும் எடுத்த கொண்ட இந்த தட்டு சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஃபைனும் கிடையாது, அதே போல துப்புரவு பணி செய்வதற்கும் வேலையே கிடையாது. நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சில நேரம் இந்த தவற பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை எழுத்து மூலியமா உங்களுக்கு எச்சரிக்கை விடுவதா அவங்க சொன்னாங்க. இதே தவிர நீங்க மீண்டும் மீண்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனும் அதே போல துப்புரவு பணி செய்யணும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டதா தேசிய சுற்றுப்புற வாரியத்தோட அமலாக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சிங்கப்பூர்ல எப்ப வெளியே சாப்பிட போனாலும், அதாவது ஃபுட் கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ட தட்டு அல்லது கப்பை தட்டு சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. ஒரு சில நேரம் இந்த தட்டுகளை கிளீன் பண்றதுக்கு வேலையாட்கள் இருப்பாங்க, ஒரு சில நேரம் இருக்க மாட்டாங்க. நீங்க வேலையாட்கள் இருப்பாங்க அப்படின்னு தட்டை மறந்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தட்டை நீங்க எடுத்துட்டு வச்சுட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே வேலையாட்கள் இருந்தாலும் சரி அல்லது இல்லாட்டினாலும் சரி. ஒரு சில நேரம் இந்த மாதிரி தட்டுகளை கிளீன் பண்றதுக்கு சிங்கப்பூர்ல பெரியவங்க தான், அதாவது வயசானவங்க தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சேவை செய்யறதா நினைச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும், உங்களுக்கு சேவை செஞ்ச ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த தகவலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பின்தொடருங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.